வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர், இந்த வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவர். இது நாங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள், அநேக தரம் கேள்விப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே. ஆகிலும் இதில் என்ன காரியங்கள் இருக்கு என்பதை உமது பிள்ளைகள் கொடுத்தது போல எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர், எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவர், எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆண்டவர். நீங்கள் பேச நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆண்டவரே. நீங்கள் பேச பேச எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆண்டவரே. நீங்கள் பேச பேச எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் ஆண்டவரே. அவன் பேச பேச நாங்கள் உயர்த்தப்பட்டவர்களாய் மாறுவோம் ஆண்டவரே. அவன் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அவன் பேசுகிற அடியேனையும் அவன் கேட்கிற நமது பிள்ளைகளையும் நமது கரத்திலே தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. அவன் நாங்கள் முற்றிலுமாய் சிறுக இந்த வார்த்தைகளை கேட்கபடிக்கு எங்களை சிறுக தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக தகப்பனே. எங்களோடு இடைப்பட போறபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதம் கெஞ்சியிருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ஒரு விசை கூட யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடைந்து கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில வசனங்களையும் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த உறவாடுதலின் காரியங்களை நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தில் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். இயேசுவை நோக்கி பார்க்கிறான், விடுவிக்கப்படுகிறான் என்ற செய்தி மூலமாக இதை கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர் தேவனுடைய மேன்மையை காண்பான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நிறைய பிரசங்களுக்கு உள்ளாய் நம்ம கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவலே இந்த சத்தங்களை கேட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிதா நம்மேல் வைத்த அன்பு இருக்கு, இப்படி பிதா நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையில் நம்ம பிரதானமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பிதா இவனமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்ட காரியத்திற்கு முன்னாடி அதில் சொல்லப்பட்ட தம்முடைய குமாரனை தந்து இவனமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய குமாரனை தந்தார் என்று சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக மரித்தார், பாடுபட்டார், பாவங்கள் யாவை சுமந்தார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய அன்பை நம்ம அதிகமாய் புகழ்ந்து பாடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற வாரம் சுத்திகரிப்பாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? பாடும் மரணங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவர் தந்திருக்கிற அந்த பண்டிகை நாளை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அதை மாதந்தோறும் கடைபிடிக்கிறோம். ஒரு பாடுபட்ட சூழ்நிலை வரும்போது, ஓ ஆண்டவர் எனக்காக இதை பாடுபட்டு இருக்கிற இந்த காரியம் லேசான காரியம் என்று சொல்லி நம்ம தேவ நாமத்தை மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா தம்முடைய குமாரை தந்து இவனமாய் உலகத்திலே அன்பு கூறுறார் என்று சொல்லப்பட்ட காரியத்தில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் அன்பு வைத்தார், இவனமாய் பாசம் காமிச்சார், நமக்காய் பாடு அனுபவித்தார், கெத்சமனே தோட்டத்திலே கதறி அழிதார், வேர்வையெல்லாம் இரத்தமாய் மாறிற்று என்று சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் நினைவு கூறும்போது இருதையெல்லாம் வியாகுலப்பட்டு ஆண்டவர் நமக்காய் இவ்வளவு காரியத்தை செய்தாரா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காக சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி போன ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அழுங்கள் என்று சொல்லி போன காரியம் அழுங்கள் அல்ல, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா,
அல்லேலூயா. சும்மா அழுது வடிச்சிட்டு இருக்கல. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தருடைய சபையிலே கலிகூறுவது போல நீங்கள் கலிகூறுகள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே தந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் எப்ப கலிகூறுவான் என்று சொன்னால் தெளிவா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சுத்தம் ஒவ்வொன்றாய் நிறைவேற, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றொன்றாய் நிறைவேற, கர்த்தருடைய மேன்மையான கிரியைகள் நிறைவேற நீதிமான் களி கூறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வாரது போறது ஆசீர்வாதத்துக்கு நீதிமான் களி கூற மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சுத்தம் எப்பெல்லாம் நிறைவேறுதோ அப்பெல்லாம் அவன் சபையில களி கூர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நீதிமான் எந்நேரமும் களி கூறான் வசனம் சொல்லுன்னு சொன்னா அவன் எந்நேரமும் துக்கப்படுகிற அவன் கண்ணுடைய கண்களும் அவனுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய செய்கைகள் கர்த்தருடைய சுத்தம் நிறைவேறுகிறதை கண்டுகொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு நாம ஆண்டவருடைய சபையில நீதிமான் கலிகூறுவது போல கலிகூறுகள் என்று சொல்ல தந்திருக்கிறான்னு சொன்னா நம்முடைய கண்களும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சரீரமும் ஆண்டவருடைய சுத்தம் நிறைவேறுவதை கண்டுகொண்டே இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க நீதிமானை போல இன்னும் கலிகூறல சொன்னா கர்த்தருடைய சுத்தம் நிறைவேறுவதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுதலை நீங்கள் காணவில்லை. அல்லேலூயா. ஒன்ன சொல்லலாம், பாஸ்டர் நாங்க சந்தோஷமா தான் பாஸ்டர் இருக்கிறோம், கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய அடைக்கலம் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா வாரமும் நான் ஆண்டவர் சமூகத்தில் கலிகூறேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் ஒரு சில நாட்கள் வந்துட்டு ஒரு வாரம் இருக்கிற கலிகூறல் மறுவாரம் இல்லாம, ஒரு நாள் இருக்கிற கலிகூறல் மறுவாரம் இல்லாம போறதுல நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதானமாய் பார்க்கிறோம் கர்த்தருடைய வருகை அதிசமயமாய் இருக்கிறது போல எவ்வளவு கர்த்தருடைய வருகையுடைய காரியம் சீக்கிரமாய் எட்டுகிறதோ அவலமாய் சீக்கிரமாய் தேவனுடைய நாமத்தை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுங்கள் சொல்ல மாட்டேன், ஜெபிங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஜெபிங்க சொல்ல மாட்டேன், ஆயத்தமாகலே சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆயத்தப்படுவதில் அவ்வளவு தெளிவுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சொன்னா ஆண்டவர் நமக்கு தெளிவாய் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி தந்திருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற பிரமாணத்தையும் மாம்சத்திலே காணப்படுகிற வேறொரு பிரமாணத்தை மாற்றி போட்டு இருதயம் மாம்சமும் ஒரே பரிசுத்த பிரமாணத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த பிரமாணம் மட்டும் இருக்குன்னு சொன்னா அவயங்கள் வேலை பக்கமாய் போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லி தந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் காண்கிறது போல உங்கள் அவயங்கள் இருக்கிற வேறொரு பிரமாணத்தை மாற்றி போட்டிட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும், விசுவாசத்தோட காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒப்புரவாகுதல் காரியத்தை பார்த்தோம், பாவ ஒப்புரவாகுதலை நம்ம பண்ணிடுவோம். அல்லேலூயா. இருதயத்தை சுத்தப்படுத்தும்படிக்கு பாவ ஒப்புரவாகுதலை செய்கிறோம். ஆனால் கையினுடைய கிரியைகள் கால்களுடைய செய்கைகள் சிந்தனைகள் யாவும் ஆண்டவர் சமூகத்தில் நேராக இருக்க வேண்டும் சொன்னா நம்ம பார்த்தோம், விசுவாச அறிக்கை இட்டால் ஒழிய நம்முடைய மாம்சத்தின் பிரமாணம் என்ன செய்யாது, ஒருபோதும் மாறி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வருகை நாளிலே ஒருவேளை இன்னைக்கா இருக்கலாம் சரி, நாளைக்கா இருக்கலாம் சரி, இல்லை இதே நொடி பொழுதா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அவன் சொல்லப்பட்ட மனவாட்டி எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறான் சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்தமா இருக்கிற பிரதானமான காரியம் அவன் அழுது கொண்டே இருக்க மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எடுத்து பாருங்க, கல்யாணம் நடக்கிற கல்யாண பொண்ணு அழுதுட்டா இருக்கும். அபேன் மணவாளனுக்கு கூட எப்படா போயிடலான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உலகத்தினுடைய காரியத்தில் இவ்வளவு இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? வருகிற மேலான யூத ராஜா சிங்கம் என்று சொல்லக்கூடிய அதிக பொக்கிஷங்களையும் அதிக மேன்மைகளையும் வல்லமைகளையும் மகத்துவங்களையும் கிரியைகளையும் உன்னதர் என்று சொல்லப்படுகிற மேலான மணவாளனுடைய மணவாட்டியா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைத்தானே, உண்மைத்தானே. காத்துத்தானே இருக்கிறீங்க. அப்ப காத்துட்டு இருக்கிற மணவாட்டி எல்லா அலங்கரிப்பும் பண்ணிவிட்டு
கையில கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பட்டயத்தை சுமந்து கொண்டு இருந்துட்டு இந்த பட்டயத்தை சுமக்கிற நீ யுத்த களத்துல போய் நின்று அழுத்துட்டுன்னா மனுஷையில பாக்குறவன் சொல்லுவான் இது யாருன்னு கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யுத்த களத்துல பட்டயத்தோட ஆண்டவர் எது நோக்கி நிற்கிறேன்னு சொன்னா ஆமென். கன்னிகைகளுடைய காரியத்தை நமக்கு தெரியும். ஆமென். அவங்க ஜபத்தில் அவங்களுக்கு ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆயத்தமாக கிரியா இருக்கிறோம். ஆமென். ஒரு காரியம் செய்ய போனா ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை ஆண்டவர் வருகல அவை சபைக்கு போறோமோ இல்லையோ ஆண்டவர் வருகல ஒருவேளை கைவிடப்பட்டு போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவண்ணமா இருதயத்தை ஜெபப்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னா ஆனா இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒருவேளை நம்ம அழுதுட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போவாரான்னு ஒருவரை யோசிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில சொல்லுறேன், அழுதுட்டு இருந்தா ஏதாவது மனவாளம் கூட்டிட்டு போவாளா? ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படிதானே? ஒத்துக்கொள்றீங்கல்ல? ஆமென். அப்போ உலகத்துடைய காரியத்தில் இவ்வளவு நீங்கள் ஒத்துக்கொள்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் மணவாட்டியாக இருக்கிற நீங்கள் மணவாளன் வரும்போது நீங்கள் அழுதுட்டு இருந்தால் மணவாளன் கூட்டிகிட்டு போவாரா போக மாட்டாரா? அல்லேலூயா. ஆயத்தமாகதெல்லாம் சரிதான், மேன்மையான ஆசீர்வாதம் எல்லாம் சரிதான், வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில் இந்த லைட்டை போல அலங்கரிக்கிறது சரிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மையான பாதுகாப்பை வைத்துட்டு ஆண்டவருடைய அரவணைப்பில் இருக்கிறது போல சுகமாக இருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் அரவணைப்பில் உள்ள நிற்கிற நீ அல்லேலூயா நல்லா காத்தோட்டமாக இருந்த பிறகு சூடாக இருக்கிறது போல அல்லேலூயா நீ அழுது கொண்டே இருப்பேன்னு சொன்னான். ஆமென். கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அழுகையெல்லாம் களிப்பாய் மாறும்படிக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. அல்லேலூயா. அப்போ யோவான்ல பார்க்கிறோம் கர்த்தர் இவ்வண்ணமாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் 3 காரியங்கள் அதில் திட்டமாய் விளங்குகிறது. பிதாவு நம்ம மேலே வைத்திருக்கிற பாசம், இயேசு நம்ம மேலே வைத்திருக்கிற பாசம், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாய் புரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம இந்த வசனத்துக்குடைய ஆழம், இந்த வசனத்தில் காணப்படுகிற ரகசியத்தின் ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்லேலூயா அந்த உறவாடல் என்ன அதை பார்த்துட்டு நம்ம கடந்து போனால் கொஞ்சம் கூட நம்ம அந்த வேதத்தின் ஆழங்கள் அந்த ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து மாறாமல் இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க 3வது அதிகாரம், அதே யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஓண்டு வசனமாய் அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனிடத்தில் தேவன் இராவிட்டால் ஒருவன் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய செய்கைகளை வைத்துக் கொண்டு ஆமென் கர்த்தருடைய மகிமைகளை வைத்துக் கொண்டு எழுகிறான். அல்லேலூயா. வாசிங்க 1வது வசனம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேம் எனப்பட்டவன். சரியா? நல்லா போதும். அல்லேலூயா. இப்போ நிக்கோதேம் எனப்பட்டவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து இயேசுவே நீ ரபி, நீ பிதாவினிடத்தில் வந்த குமாரன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் எப்படி விசுவாசிக்கிறேன் என்று பார்த்தோம் என்று சொன்னா அவன் கர்த்தருடைய செய்கைகள் கர்த்தருடைய மகத்துவங்களை பார்த்து கொண்டு அவன் செய்ய சொல்லுகிறான். இயேசு பிதாவுடன் ஒரு மனுஷனிடத்தில் இல்லைன்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனுஷனை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள சொல்லுவோம் இயேசு ஒருவனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒருவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இல்லாத வீடு எப்படி இருக்கும்? இயேசு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா என்ன இருக்கக்கூடாது? அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு, கூரை இல்லாத வீட்டில் மணவாளன் தங்க மாட்டான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது மணவாளன் போய் உனக்காக ஒரு வீடை ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணிட்டு திருப்பி வருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கூரை இல்லாத வீட்டில்
ஆண்டவர் தங்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதிலே தான் புரிஞ்சு, நம்ம வீடெல்லாம் கூரையாக இருக்குன்னு சொன்னால், நல்லா அழகாக இருக்குன்னு சொன்னால், நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நிக்கோதேமியும் சொல்லுகிறான், ஒருவனிடத்தில் பிதா இல்லை இயேசு இல்லை தேவனுடைய ஆவி இல்லாவிட்டால் இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஓகே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தேவனுடைய அந்த வார்த்தையை வாசிங்க. ஓகே, ஒருவன் தேவனிடத்தில் மறுபடியும் பிறவாவிட்டால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நம்ம கீழே தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னா, நிக்கோதேமி ஒரு ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசாரியனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அல்லேலூயா, அவன் காண்கிறான் இயேசு தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். இயேசு ஒருவனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் இவ்வளமான காரியங்கள் நடக்காது என்று சொல்லப்படுகிறது. அவனே தன்னுடைய வாயிலிருந்து அறிக்கப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் அடுத்து அவனுக்கு பிரதித்தமாய் சொல்லுகிறார், ஒருவன் புதிய சிருஷ்டி ஆகாவிட்டான், அல்லேலூயா, அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. அது மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த வண்ணமாய் ஒருவன் புதிய சிருஷ்டி ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே இந்த 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இயேசு இவனமாய் பிதா இவனமாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்ட காரியத்துக்கு நேராக இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், மறுபம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம இங்கே சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இதயத்தை சபைப்படுத்தும்படிக்கு நீதியை நிறைவேற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வாழ்க்கை உருமாற்றப்படணும்னா தேவனுடைய அன்பு என்னது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு அது என்ன? அல்லேலூயா. தேவனுடைய அன்புன்னு சொன்னா எப்படி விளங்கும்? பிதாவுடைய அன்புன்னு சொன்னா எப்படி செயல்படும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்தாதான் நம்ம வாழ்க்கை அழகா மோல்ட் ஆகும். அல்லேலூயா. புதிய சிருஷ்டியாக்கப்படும். அல்லேலூயா. மணவாளன் BMW வண்டியில் வருவாருன்னு சொன்னா அதுக்கேற்ற அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை மணவாளன் அலங்கரிக்கப்பட்ட பழைய காலத்து குதிரை வண்டியில் வராருன்னு சொன்னா அதுக்கேற்ற ஒரு அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ BMW போகிறது மாதிரி அலங்கரிச்சிட்டு அவன் வருகிற அலங்கரிக்கப்பட்ட அவன் குதிரை வண்டியில் நீ காத்திருந்தே சொன்னால் பார்க்குறவங்க இது என்ன ஒருக்கோன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ நான் நினைக்கிறேன். தேவனுடைய அன்பு இன்னதென்று அறியாமல் நம்முடைய வாழ்க்கை அழகா செதுக்கப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை அவர் வருகிறது இன்னொரு அழகான காரியத்திற்காக இருக்கலாம். அல்லேலூயா. நீ சும்மா இயேசுவை மேல அன்பு வைத்திருக்கிறார், பிதா உலகத்தில் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி சும்மா ஒரு மவுல்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கே, ஆண்டவர் வரும்போது பாப்பார், இது இந்த வண்டிக்கு வர வேண்டிய அன்பு இல்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அன்பினுடைய காரியம் என்ன, பிதா வைத்த அன்பின் ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, 3வது காரியத்தில் பார்க்கிறோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க. கர்த்தர் திட்டமாய் இப்பதான் ஒவ்வொரு காரியமா வருகிறார். அல்லேலூயா. ஒருவன் புதிய சிருஷ்டி ஆகாவிட்டா மெய்யாகவே மெய்யாகவே பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டான் என்று ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். அல்லேலூயா. ஒன்ன சொல்லலாம், பாஸ்டர் இது உங்களுக்காக தான். அல்லேலூயா. இது விசுவாசிகளுக்கு இல்லை. ஆமே, நீங்க மனவாட்டி தானே. ஆமே, நானும் மனவாட்டி தான். அல்லேலூயா. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் அழகா தேவனுடைய அன்பை மவுல் பண்ணீங்கன்னா அழகா இருப்பீங்க, அழகா மவுல் பண்ணலைன்னா அழகா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மணவாட்டி எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் இருக்கும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முன்னி பின்னி இருக்கும். எப்படி? ஒரு சில மனவாட்டி முன்ன போயிடுவாங்க, ஒரு சில மனவாட்டி பின்னுக்கு போயிடுவாங்க. பின்னுக்கு தள்ளி போகிறதல்ல, ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும், ஒருவளுக்கு பிந்தினவர்களாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆனால் நேரமாக போகிறவங்களுக்கு நம்ம புரியும், ஆண்டவர் அவங்கள நேரமே அழகாக்கிறத புரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஒரு புதிதாக்கப்படாவிட்டா மெய்யாகவே பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக தான் புதாக்குவார். நேரமாக போகிறவங்கள வேகமாக என்ன செய்வார்? புதாக்கி அலங்கரித்து கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. சரி, 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில், ஓகே, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். கூடுமோ என்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் பார்க்கிறோம் பாருங்க, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி? கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டிட்டு போயிடப்படாது, தட்டிட்டு நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தட்டிட்டு போயிடப்படாது, தட்டிட்டு என்ன செய்யணும்? அதில் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நிக்கோதேமுக்கு அந்த காரியம் விளங்கல. ஆமென். ஆசாரியனா இருந்த பிறகும் மறுரூபமாக்கப்படுகிற காரியம், புதிதாக்கப்படுகிற காரியம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உங்களோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், வேத வசனம் இவனமாக இருக்கிறது. இதை என்ன ஆண்டவர் பேச போறார் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டீங்க? அல்லேலூயா. கேட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி தரும்போது அது புரியும். அல்லேலூயா. இல்லைன்னா கதவு திறந்தாலும் திறக்காதது மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. சரி, இதில் பார்க்கிறோம், அங்கே அவன் கேட்குறான், ஆண்டவர் சமூகத்தில் உறவாடுறான், கேட்குறான், ஆண்டவரை இதில் எனக்கு புரியல ஆண்டவரை, ஒருவேளை இப்படியா இருக்குமோ. அவன் கேட்கல, சின்ன பிள்ளைங்க மறுபடியும் போயிட்டு வர முடியுமான்னு கேட்கல. அவன் ஆசாரியனா இருந்தபடினாலே அவன் கேட்கிறத பாருங்க. முதிர் வயதா இருக்கிறவங்க, எப்படி முதிர் வயதா இருக்கிறவங்க, அவன் எங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க அழகாக்கப்படலையே, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல, அவன் அப்படிதான் கேட்கிறான். முதிதாக்கப்பட்டவர்கள் எப்படி ஆண்டவரை புதிதாக்கப்பட முடியும்? அவங்க திருப்பியும் ஆண்டவர் அவங்க தாயின் வயிற்றுக்குள்ள போயிட்டு வர முடியுமோ? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நம்ம கேட்கலாம், எங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்படலையே, அவங்கள அலங்கரிக்கலையே ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த ரட்சிப்பு கிடைக்கும், இந்த புதிதாக்குதல் கிடைக்கும்? அப்ப இங்க சொல்லப்படுகிற வார்த்தை எப்படி உண்மையா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசிப்போம், நிறைய யோசிப்போம். அல்லேலூயா. சரி, அதுக்கு நேரம் நம்ம கடந்து போக ரகசியம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று, பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மேலே சொன்ன காரியத்தை கீழே சொல்லல. அல்லேலூயா. எப்படி? அந்த வசனத்தை ஒரு காட வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், போதும். இப்ப ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து புதிதாக்கப்படாவிட்டா மெய்யா ராஜ்யத்துக்கு போக மாட்டான்னு சொல்லல. அல்லேலூயா. அங்க அதை நிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான். அல்லேலூயா. இது அடுத்த காரியம். அப்ப மேலே இருக்கிற ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நான் நம்ம பார்க்க போற காரியத்தை உங்களை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட்டாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டான் ஒரு மனுஷன்.
இது ஓகே, உண்மைதான். ஆனா மேல சொல்லப்படுகிற 3வது வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தையில இருக்கிற இன்னொரு காரியம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் மெய்யாகவே பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தெளிவுபடுத்தி விட்டேன் நினைக்கிறேன். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். அடுத்த வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், மாம்சத்திலே பிறந்தது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினாலே பிறப்பது ஆவியின் பிள்ளைகளா இருக்கும். அடுத்த வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒருக்கா கூட நினைவுபடுத்தி தருகிறார். புதிதாக்குதல் இல்லை புதிய சிருஷ்டியாகுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு அதிகமான மகிமை நிறைந்த ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கிறது, தேவனுடைய அன்பின் ஆழம் உயரம் அதோடைய வீதி எல்லாம் என்ன செய்ய முடியாது, கண்டு கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனால் இதில் சொல்லப்படுகிறது, பிதா நிவண்ணமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்ட காரியத்தை நீ புரிந்து கொள்ளலைன்னு சொன்னால் நீ புதிய சிருஷ்டி ஆக முடியாது. அல்லேலூயா. அது அவர் கூலா சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டாம், அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுறான், உங்களுக்கு எழுதப்பட்ட காரியத்தை குறித்து மறுபடியும் எழுத நான் சோர்வில்லாதவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு காரியம் பாருங்க. ஆமென். மேன்மையான காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆச்சரியப்படாத. அடுத்த வசனத்தை வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசு. ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். அதை சத்தத்தை நீ கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்பதையும், இன்ன இடத்துக்கு போகிறது, இன்ன இடத்துக்கு அது கடந்து போகிறது என்பதையும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினாலே பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அவனும் அப்படியே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆவியினாலே பிறந்தவனும், எப்படி தேவனுடைய பண்டக சாலையிலிருந்து வருகிற காற்றை அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லித்து விட தெரியாது, ஆனால் அது போகிற இடமும் தெரியாது, ஆனால் உணர்கிறது போல இருக்கிறது மாதிரி பரிசுத்த ஆவியில தேவனுடைய புதாக்கப்பட்ட மனுஷன் இருப்பான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவன் எங்கேருந்து வருகிறான் எங்கேருந்து போகிறான் அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா. அவன் எப்படி தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறான், அவன் இனி என்ன செயல்படுத்த போகிறான்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தேவனுடைய ஆவி, தேவனுடைய மறுபமாக்கப்பட்ட மனுஷன், அதாவது புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்ட மனுஷன் எப்படி தேவனிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்கிறான், இனி என்ன அன்பை பெற்றுக்கொள்ள போகிறான்னு சொல்லி கூட நம்ம புரிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா பார்க்கல, அந்த மனுஷன் மட்டும் ஆசீர்வாதமா அந்த சமூகத்தில் ஜாமன் வளர்ந்து கொண்டிருக்கிறத என்ன செய்யலாம், ஒரு காற்று அடிக்கும் போது நம்ம உணர்வது போல பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்படுகிற இயேசு அங்கே தெளிவாக அங்கே சொல்ல அவருக்கு எடுத்துக்காட்டாய் கொடுத்து அங்கே சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இவைகள் எப்படி ஆகும் என்ற 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் உங்களை பார்த்து இல்லை என்னை பார்த்து முதல்ல கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி உங்களிடத்துல கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்கன்னு சொன்னா மறுபடியும் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு செலுத்தினார். அல்லேலூயா,
இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உண்மையை மட்டும் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்த நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இந்த வேதத்தில் நம்ம குறிப்பாக பார்க்கறது பிதாவுடைய ஒரு அளவற்ற அன்பை நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. பிதா தம்முடைய குமாரனை தந்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிதாவுடைய அன்பு, அல்லேலூயா, ரெண்டையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போகிறேன். பிதா உங்க மேல அன்பு முதலாவது செலுத்தினதுனால தான் ரெண்டாவது தம்முடைய குமாரனை தந்தார். அல்லேலூயா. ரெண்டையும் ஒன்றா வச்சிடக்கூடாது. பிதா தம்முடைய குமாரனை தந்தார், ரெண்டும் ஒரே அன்பு நினைச்சக்கூடாது, வச்சிடக்கூடாது. பிதா முதல்ல உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பார்க்காவிட்டா இப்படிப்பட்ட செய்கைகள் உன்னிடத்தில் இருக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிதா உன்னிடத்தில் அன்பு வைத்ததுனாலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? குமாரனை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதால சொல்லப்பட்டிருக்கிறது he gave his son. அவர் தம்முடைய குமாரனை தந்தார். அடுத்து சொல்லப்படுகிறது அவர் நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிக்கும்போது தெளிவாக வாசிக்கலாம். வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசுவுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் என்ன சொல்லி ஒருவன் அறிந்து கொள்கிறான் சொன்னா அவன் நிச்சயமாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. தம்மை நோக்கி பார்க்கிறவன், தன் குமாரனை நோக்கி பார்க்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய அன்பினுடைய காரியம் என்ன, எப்படி அது செயல்படுகிறது, எவனமாய் செயல்படுகிறது, தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நல்லவராக இருக்கிறார். நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற காரியம் என்று சொன்னால் என்ன? அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று பார்த்தா நம்ம கேள்விப்பட்டது மாதிரி நம்ம நீடித்த நாளாய் உயிரோடு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு கலாத்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது என்ன? அது என்ன இருக்குது? இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுள்ளதாகிய இது அழியாமை சுதந்திரிக்கும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது தனிப்பட்ட காரியமாக இருக்குன்னு சொன்னால் நித்திய ஜீவன் என்கிற காரியமும் தனிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படலை நீ நித்திய வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை நித்தியமாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே அழிவுள்ளதாகியது அழியாமை சுதந்திரிக்கும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை எடுத்தால் நம்ம சொல்லலாம் நம்ம என்னைக்கும் உயிரோடு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று சொன்னால் மேன்மையாய் இருக்கிற அழியாமையை தரித்து கொண்டிருக்கிற இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழியாமையை தரித்திருக்கிற ஆண்டவரோடு வாழுகிற நித்திய வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அதையும் சேர்த்துடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிங்கள். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளிலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. பிரபு என்ன சொல்லப்படுகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப இந்த வசனத்தில் நமக்கு திட்டமாய் அங்க பழைய பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். அங்கே பழைய பாட்டு காலத்திலே திட்டமாய் சொல்லப்படுகிறது. இப்படியான பாடல் பிறப்பால் அவர் இவ்வளவு நாமத்தை உடையவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காண செய்கிறார் அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய அன்பை காண செய்கிறார் அப்படின்னு சொல்லல, அவர் விளங்க செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு ஒரு காரியத்தை செயல்படுத்த உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிறோம். பிதாவுடைய அன்பு ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவ மேல வைத்த அன்பு செயல்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் அது செயல்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது மாதிரி சும்மா பார்க்கிற காரியம் அல்ல, பார்த்து ருசிக்கிற காரியம் அல்ல, சும்மா வாழ்க்கையில் சும்மா சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள காரியம் அல்ல. பிதாவுடைய அன்பு உன் மேலே வைத்த அன்பு, இயேசுவை குமாரனை உனக்காக கொடுத்த அன்பு, உன்னை வழிநடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்த அன்பு, அந்த அன்பு அதனுடைய ரகசியம் என்னென்று சொன்னால் அது செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய அன்புடைய ஆழம் ரகசியம் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அறிந்து கொள்ள முடியாதவருடைய காரியம் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டால் அது செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தெளிவுபடுத்த நான் வார்த்தைகள் வசனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். வேகமாக பார்த்துட்டு போயிடுவோம். ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக தந்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும். தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு அவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே வாசிக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புதிதாக்கப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுலேயும் இந்த காரியங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு அது வெளியானமாக சொல்லித்தரேன். எபேசியர் எழுதின புஸ்தகத்திலையும் 1 யோவான் எழுதின புஸ்தகத்தினுடைய அந்த 4 வசனங்களை சேர்த்து நீங்கள் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்ட காரியம் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெறும்படிக்கு தான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இங்கே பார்க்கிறோம் சொன்னா தேவனுடைய ஒரே பேரை கீழ்ப்படியும்படிக்கு நாம் கீழ்ப்படியும்படிக்கு தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா,
இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய அன்பு எப்படியா இருக்கிறது? ஒரு திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுதுன்னு சொன்னால் ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிறது அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இவண்ணமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னா உன் மேலே அன்பிற்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா அது ஒரு பிகஸ்ட் பிளான், அது ஒரு டிசிஷன், அது வந்து நேர்த்தியாய், அது அநாதி காலமாய் தேவன் ஆமென் அநாதி காலத்தை வீற்றிருக்கிறது முன்னாடியே ஆண்டவர் உலக தோட்டத்துக்கு முன்னாடி வீற்றிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த நாளிலிருந்தே உனக்காக முன்குறிக்கப்பட்ட அந்த அன்பு, அந்த திட்டம் அது நிறைவேறும்படிக்கு அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரிந்தது? அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை தெளிவாய் திட்டமாய் ஆண்டவர் எனக்கு எப்படி மறக்காம ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி தந்தாரோ அதை உங்களுக்கு சொல்லித்தந்து நம்ம வாசனங்களை சுருக்குவோம். பழைய ஏற்பாட்டு காரியத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். என்னாகமம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் அங்கே பார்க்கிறோம் மோசையும் வெண்கல சர்ப்பம் என்று இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கிலீஷ் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம அதை தெளிவாக பார்ப்போம். ஆண்டவர் அந்த காரியத்தை ஒரு காரியத்தை நேரம் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, அந்த 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும். வேகமா வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய நாமத்தையும் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கு 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளுவாய் சர்ப்பங்களை. கொள்ளுவாய் சர்ப்பம். அல்லேலூயா. தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொள்ளிவாய் சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒருவேளை இந்த டிரான்ஸ்லேஷன்ல மாறி இருக்கலாம். அல்லேலூயா. வெண்கல சர்ப்பம் என்று பார்த்தா வெண்கலம் என்று சொல்லப்படுகிற வேத வசனத்துடைய ரகசியத்தை பார்த்தா வெண்கலம் என்பது ஃபெய்த், நம்பிக்கை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கொள்ளிவாய் சர்ப்பம் சொல்லி வாசித்து நம்ம கடந்து போவோம். அதனுடைய ஆழத்தின் ரகசியத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. காரியத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவாய் சொல்லி தருகிறேன். கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் இருக்கிறார். அங்கே ஜனங்கள் மத்தியிலே மரணம் உண்டாகிறது, கூக்குரல் உண்டாகிறது, அழிவு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய குமாரன் தேவனுடைய பிள்ளை அங்கே சத்தமிட்டு கூப்பிடுகிறா. ஆண்டவர் சமத்தில் தேவனுடைய சுரனம் கூக்குறார்கள். அல்லேலூயா. அப்ப இறக்கப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் ஒரு சர்ப்பத்தை எடுத்து கோலின் மேலே வைத்து உயர்த்தி வைன்னு அப்படின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உயர்த்தி வைத்துட்டு இதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஓகே, அதை விட்டுருவோம். அல்லேலூயா. நோக்கி பார்க்கிறவர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. இந்த கான்செப்ட் நேராக வருவோம். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி பிரான்ஸ் சர்ப்பம் அப்படி சொல்லப்பட்ட காரியத்துக்கு வருவோம். பிரான்ஸ் என்று சொல்லப்பட்ட ஃபெய்த், அதாவது பழைய பாட்டு காலத்தில் அவன் கூடாரங்களை கட்டி அங்கே கொடுக்கும்போது ஆண்டவர் வெண்கல காரியங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஃபெய்த் நம்பிக்கைக்குரிய ஒப்பனாய் காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை உடைய காரியத்தை, ஃபெய்த்துடைய காரியத்தை அங்கே மேலாய் ஊழியக்காரன் உயர்த்தி வைக்கும் போது அதை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அதுக்கு முன்னாடி பிதா உங்க மேல வைத்த அன்பு, தம்முடைய குமாரனை தந்த அன்பு, உங்களை வழிநடத்தும்படிக்கு நித்திய ஜீவனை தருகிற அன்பு என்ன என்பதை நீங்க புரிஞ்சிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பின் ஆழம், ரகசியம், அதனுடைய உயரம், நீளம் எதுவுமே அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு திட்டமாக இருக்கிறது, அது ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது செயல்படும், செயல்படாம போகாது. ஒன்றே ஒன்று, அந்த அன்பிற்காய் அது உயர்த்தி வைக்கப்படும் போது அன்றைய திட்டம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய அன்பு பக்கத்தில் இருக்க உன் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி
அது உயர்த்தி காண்பிக்கப்படும் போது நோக்கி பார்த்தா, உண்மையா நீ நோக்கி பார்த்தா நீ விடுதலையை கண்டடைவாய். அல்லேலூயா. அப்ப நீ சொல்லலாம், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது, நான் நீதிமானை போல களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாற்றம் வாசித்து, ஒரு 2 வசனம் கூட வாசிட்டு போ. பாருங்க, யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்க. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை விட அங்க நம்பிக்கை, ஃபெய்த், விசுவாசம், இயேசுவை நோக்கி பார்த்தது காரியம் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தரும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதோடைய 11, 16, 17ஆவது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை யாவையும் தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென்.